கவலை இல்லாம கலர் பிரிண்ட் பண்ணுங்க, அதுவும் மிக குறைஞ்ச விலையில. எப்சன் ஈகோ டேங்க் பிரிண்டர்ஸ். இது வெறும் ஃபேபுலஸ் இல்ல, இது டோட்டலி பிரிண்டபிளஸ். ஆப்கானிஸ்தானில் 80,000 பேர் திரண்டிருந்த ஒரு மைதானத்தில் 13 வயது சிறுவன் ஒருவன் தனது குடும்பத்தினர் 13 பேரை கொலை செய்த நபரை சுட்டுக் கொன்ற சம்பவம் சர்வதேச அரங்கில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஆப்கன் உச்சநீதிமன்றம் சமீபத்தில் இந்த தண்டனையை நிறைவேற்ற அனுமதி அளித்ததை அடுத்து தண்டனை நிறைவேற்றப்பட்டுள்ளது. கொல்லப்பட்ட நபர் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 9 குழந்தைகள், ஒரு பெண் உட்பட 13 பேரை 10 மாதங்களுக்கு முன்னர் கொலை செய்தார் என்பதே அவர் மீதான குற்றச்சாட்டு. இந்நிலையில் பழிக்கு பழி கொலையை 13 வயது சிறுவனை வைத்து நிறைவேற்றியது சர்ச்சை சர்வதேச அரங்கில் கண்டனத்தை ஈர்த்துள்ளது. ஐநா சபையின் ஆப்கானுக்கான சிறப்பு கண்காணிப்பாளரான ரிச்சர்ட் பென்னட் இந்த சம்பவம் மனிதநேயமற்ற கொடூரம் என்று கண்டித்தது மட்டுமல்லாமல் இது சர்வதேச சட்டத்துக்கு புறம்பானது என தெரிவித்துள்ளார். சம்பவம் தொடர்பான வீடியோ காட்சியில் விளையாட்டு மைதானத்தில் பாதிக்கப்பட்டவரின் உறவினர் உள்பட 80,000 பேர் திரண்டிருந்தனர். அப்போது குற்றவாளி என தீர்ப்பளிக்கப்பட்ட நபர் மைதானத்தின் மையத்தில் அமர வைக்கப்பட்டு அவர் மீது 5 முறை துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டது. இதையடுத்து அவர் மண்ணில் சரிந்து விழுந்ததும் குழுமியிருந்த மக்கள் மத கோஷங்களை எழுப்பினர். தண்டனை நிறைவேற்றத்துக்கு முன்னர் துப்பாக்கியுடன் காத்திருந்த சிறுவனிடம் மன்னிப்பு வழங்க விரும்புகிறாயா என்ற கேள்வி எழுப்பப்பட்டது. ஆனால் அந்த சிறுவன் இல்லை என்று சொல்ல துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டது. சிறுவன் தன் கையில் இருந்த துப்பாக்கியால் 5வது குண்டை சுட்டு தண்டனை